Hello students, இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா elementary statistics. Elementary statistics அப்படிங்கிறது இட் இஸ் a method of data analysis சொல்லலாம். ஸோ இங்கே வந்து நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணி இன்டர்பிரேட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இட் கேன் பி இன்ஃபரன்ஷியல் ஆர் டிஃபரன்ஷியல். ஸோ இதில் நம்ம 3 டேர்ம்ஸ் பார்க்க போகிறோம். மீன், மீடியன், மோட். மீன் அப்படின்னா ஆவரேஜ் ஆஃப் த கிவன் டேட்டா செட் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ மீனுங்கிறது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணால் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என். தட் இஸ் எல்லா ஐட்டம்ஸையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதை டிவைட் பை எத்தனை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸோ அதை டிவைட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு மீன் கிடைக்கும். மீடியன் அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு த மிடில் ஆஃப் த சென்டர் மோஸ்ட் வேல்யூ ஆஃப் த கிவன் டேட்டா செட். ஸோ கொடுத்துருக்க டேட்டா செட்டில் மிடில் தான் வந்து மீடியன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம எப்படி பண்ண முடியும்னா ஒன்றா அசெண்டிங் ஒரு டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டர் மோஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது வந்து நம்ம ஆட் நம்பருக்கு எப்படி இருக்குன்னா மீடியன்கிறது n+1 டிவைடட் பை 2th ஐட்டம் தான் பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர் இருக்குது. ஸோ இதில் வந்து என்னங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் த கிவன் டேட்டா ஐட்டம்ஸாக இருக்கும். ஈவன் நம்பர் டேட்டா செட் இருந்தால் மீடியன்கிறது n/2th டேர்ம் ப்ளஸ் n/2 ப்ளஸ் 1th டேர்ம் டிவைடட் பை 2. மோட் அப்படிங்கிறது இட் ரெஃபர்ஸ் டு த மோஸ்ட் காமன்லி அக்கரிங் வேல்யூ. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக அக்கர் ஆகிற ஒரு வேல்யூவோ ஐட்டமோ வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம் மோடுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. இல்லைனா ஐட்டம் வித் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சின்னு கூட சொல்லலாம். ஸோ மோடு வந்து நம்ம எப்படி கண்டுக்கலாம், மீன் தெரிஞ்சால் கூட கண்டுக்கலாம். ஸோ 3 into median minus 2 into mean ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ். ஸோ வேரியன்ஸ் அப்படிங்கிறது சிக்மா ஸ்கொயர்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் தட் இஸ் கிவன் ஐட்டம். ஸோ டேட்டா செட்டில் கொடுத்துருக்க எல்லாமே மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என் டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் தட் இஸ் அ வேரியன்ஸ். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கிறது எஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா தட் இஸ் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் அப்படிங்கிறத சிக்மா. ஸோ சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ நமக்கு ஒரு டேட்டா செட் கொடுத்துருக்காங்க. ஃபைன் மீன், மீடியன் அண்ட் மோட். ஸோ மீன் என்ன சொன்னால் எல்லா டேட்டாஸையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை எத்தனை நம்பர் ஆஃப் டேட்டாஸ்ன்னு நம்ம பண்ணோம் 1 2 3 4 5 6 7. ஸோ 7. ஸோ பண்ணால் நமக்கு மீன் கிடச்சிடும். மீடியன் அப்படிங்கிறப்ப நம்ம ஒன்றா வந்து அசெண்டிங்கோ டிசெண்டிங் ஆர்டர் நான் வந்து அதை அரேஞ்ச் பண்ணோம். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் நான் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். இப்போ எத்தனை வேல்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3 4 5 6 7. ஸோ 7. ஸோ 7ங்கிறப்ப ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பர் தான் இருந்தால் மீன் இஸ் ஈக்குவல் டு 7 + 1 ஐட்டம். தட் இஸ் 7 + 1 8. ஸோ 8 டிவைடட் பை 2 4. அப்போ 4th ஐட்டம் தான் வந்து நமக்கு என்ன இருக்கும் மீடியனாக இருக்கும். அதே டிசெண்டிங் ஆர்டரில் பண்ணினாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மோட் அப்படிங்கிறது ஃப்ரீக்வெண்ட்லி அக்கரிங். ஸோ ஃப்ரீக்வெண்ட்லி அக்கரிங் அப்படின்னா இங்கே 13 தான் நமக்கு 2 times ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் அ மோட் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம பார்த்த வீடியோஸ் பார்த்த கிளாஸஸ் எல்லாத்தோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் த வீடியோஸ்.